இப்படி ஒரு கொடூரனை பார்த்ததே இல்லை என போலீசாரே அதிர்ச்சியில் உறைந்த சம்பவம் தெலங்கானாவில் அரங்கேறியது. மனைவியை கணவனே துண்டு துண்டாக வெட்டி குக்கரில் வேக வைத்த சம்பவத்தில் பல புதிய தகவல்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அன்று வீட்டில் நடந்தது என்ன? கொலையை மறைத்தது எப்படி? கொலைகாரன் சிக்கியது எப்படி? விரிவாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தெலங்கானா மாநிலம் பிரகாசம் மாவட்டத்தைச் சேர்ந்த குருமூர்த்தி என்பவர் 15 ஆண்டுகள் ராணுவத்தில் பணிபுரிந்துவிட்டு விருப்ப ஓய்வு பெற்ற நிலையில் காஞ்சன்பாகில் உள்ள DRDOவில் பாதுகாப்பு காவலராக வேலை பார்த்து வந்துள்ளார். குருமூர்த்திக்கு வெங்கட மாதவி என்பவரோடு திருமணமான நிலையில் மனைவி மற்றும் 2 குழந்தைகளோடு ஜில்லலகுடாவில் வாடகைக்கு வீடு எடுத்து வசித்து வந்தார். கடந்த 15ஆம் தேதி மனைவி மற்றும் 2 குழந்தைகளோடு குருமூர்த்தி மாமியார் வீட்டுக்கு சென்ற நிலையில் குழந்தைகளை பாட்டி வீட்டிலேயே விட்டுவிட்டு கணவன் மனைவி இருவரும் அன்று இரவே வீடு திரும்பினர். இதனைத் தொடர்ந்து வெங்கட மாதவியின் தாயார் தனது மகளை பலமுறை போனில் தொடர்பு கொண்ட போதும் வெங்கட மாதவி போனை எடுக்காததால் 17ஆம் தேதியன்று குருமூர்த்தி வீட்டுக்கு வெங்கட மாதவியின் தாயார் நேரில் சென்றுள்ளார். அப்போது செல்போனோடு வீட்டை விட்டு வெளியே சென்ற வெங்கட மாதவி இன்னும் வீடு திரும்பவில்லை என குருமூர்த்தி தெரிவித்ததால் சந்தேகமடைந்த வெங்கட மாதவியின் தாயார் மீர்பேட் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்த போது குருமூர்த்தி அடிக்கடி தனது மனைவியோடு சண்டை போட்டு வந்ததாக அக்கம் பக்கத்தினர் தெரிவித்தனர். இதனால் சந்தேகமடைந்த போலீசார் குருமூர்த்தியை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். குருமூர்த்தியின் வீட்டின் வெளியே இருந்த CCTVயில் வெங்கட மாதவி வீட்டுக்குள் சென்ற காட்சி மட்டுமே இருந்ததையும் வீட்டை விட்டு வெளியேறிய காட்சி இல்லை என்பதையும் போலீசார் உறுதி செய்தனர். போலீசார் குருமூர்த்தியிடம் விசாரணை நடத்திய போது போலீசாரை திசை திருப்பும் நோக்கில் குருமூர்த்தி பதிலளித்துள்ளார். CCTVயை காண்பித்து கிடுக்குப்பிடி கேள்விகளை போலீசார் அடுக்கிய போது குருமூர்த்தி தான் மனைவியை கொலை செய்துவிட்டதை ஒப்புக்கொண்டார். மனைவியின் உடல் எங்கே என போலீசார் அடுத்த கேள்வியை கேட்டதும் உடலை கை கால் என தனித்தனியாக வெட்டி சின்ன சின்ன கவர்களில் வைத்து ஏரி அருகே உள்ள குப்பை கிடங்கில் வீசியதாகவும் அதனை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் கொண்டு சென்று விட்டதாகவும் குருமூர்த்தி தெரிவித்துள்ளார். வெங்கட மாதவியின் உடலை தேடி போலீசார் சென்றபோது அங்கு எவ்வித ஆதாரங்களும் கிடைக்கவில்லை. இதனால் போலீசாருக்கு மீண்டும் சந்தேகம் எழுந்தது. பின்னர் ப்ளூரே டெக்னாலஜியை பயன்படுத்தி குருமூர்த்தியிடம் போலீசார் விசாரணை நடத்திய போது பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாயின. 16ஆம் தேதியன்று காலை 10 மணி அளவில் வீட்டில் இருந்த மனைவியோடு குருமூர்த்திக்கு சண்டை ஏற்பட்டதாகவும் அப்போது மனைவியின் தலையை வீட்டின் சுவற்றில் இடித்ததில் அவர் மயங்கி விழுந்ததாகவும் கூறப்படுகிறது. பின்னர் மயங்கி விழுந்த மனைவி வெங்கட மாதவியின் மார்பின் மேல் அமர்ந்த குருமூர்த்தி கழுத்தை இறுக்கி அவரை கொலை செய்ததாக தெரிவித்திருக்கிறார். பின்னர் உடலை கத்தியால் பல துண்டுகளாக வெட்டி அதனை ஹீட்டரின் வெதுவெதுப்பான நீரில் அலசியதாகவும் இதனையடுத்து உடல் பாகங்களை குக்கரில் வேக வைத்ததாகவும் கூறப்படுகிறது. பின்னர் உடலை காய வைத்து பொடியாக மாற்றி பொடிகளை 10 லிட்டர் கொண்ட பெயிண்ட் பக்கெட்டில் வைத்து மாலை 6 மணி அளவில் வீட்டின் அருகே உள்ள ஏரிக்கு எடுத்துச் சென்று கரைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. வீடு திரும்பிய குருமூர்த்தி 4 மணி நேரம் வீட்டை சுத்தம் செய்ததும் ரூம் ஸ்ப்ரே பயன்படுத்தியதும் தெரிய வந்தது. கமுக்கமாக மனைவியின் கதையை முடித்த குருமூர்த்தி மறுநாளே மாமியார் வீட்டுக்கு சென்று குழந்தைகளை தனது வீட்டுக்கு அழைத்து வந்துள்ளார். வீட்டுக்கு சென்றதும் குழந்தைகள் அம்மா எங்கே என கேட்டதற்கு வெளியே சென்றுள்ளதாக கூறி குருமூர்த்தி சமாளித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் சம்பவம் நடந்த அறையை பூட்டியே வைத்த குருமூர்த்தி குழந்தைகளை அந்த பக்கமே செல்லாதவாறு கவனமாக பார்த்து கொண்டதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது.
குருமூர்த்தியின் மொபைலை போலீசார் சோதனை செய்த போது மாட்டாமல் கொலை செய்வது எப்படி என யூடியூப் வீடியோக்களையும் ஹாலிவுட் படங்களையும் பார்த்தது தெரிய வந்துள்ளது. குருமூர்த்தியின் வாக்குமூலத்தை கேட்டு அதிர்ந்து போன போலீசார் குருமூர்த்தியை கைது செய்தனர். இது குறித்து பேசிய ராட்சகொண்ட காவல் ஆணையர் சுதீர் பாபு, மனைவியை கொலை செய்து மிருகத்தனமாக செயல்பட்ட விதத்தை குருமூர்த்தி கூறியது தங்களையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது என்று தெரிவித்திருக்கிறார். மனிதருக்குள் இவ்வளவு பெரிய கொடூர மிருகம் உள்ளதை அறிந்தோம். இந்த கொடூரத்தனமான செயலில் ஈடுபட்ட குருமூர்த்திக்கு விரைவில் அதிகபட்ச தண்டனை கிடைக்கும் விதமாக போலீசார் உரிய ஆதாரங்களுடன் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் காவல் ஆணையர் சுதீர் பாபு குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இதுபோன்ற செயல்களில் யாரும் ஈடுபடாத வகையில் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்ற முனைப்பில் போலீசார் இயங்கியதாகவும் காவல் ஆணையர் தெரிவித்திருக்கிறார்.